ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை வந்து நிரந்தரமாக வந்து ஜெயிலே வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து இது வந்து நம்மளுடைய முக்கியமான ஃபைலில் வந்து கொண்டு போய் வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போய் வந்து வச்சாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வச்சாலே நாங்கள் வந்து சும்மா விடுவோங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை வந்து எப்படியாச்சும் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து ஆட்டியை போட்டு அதை வந்து எப்படியாச்சும் வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்து விஜய் வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதுல வந்து நாங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகரை வச்சு எப்படியோ வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கட்டில் கடியில் அந்த பெட்டு கடியில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஓ, இதுதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து ரைடு வந்தவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வருவாய்த்துறை வந்து எப்படியோ வந்து அதெல்லாம் வந்து சோதனையிட்டதுனால வந்து ஒரு நம்ம மனோகருக்கு வந்து காசு கேட்டால் கூட வந்து தரமாட்டுறாங்க, செலவுக்கு ஒரு 100 ரூபா கேட்டால் கூட வந்து தரமாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தில் வந்து ஒரு விரத்தில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அந்த கட்டுக்கட்டாக 2 அப்படியே பாக்கெட்டில் வந்து எடுத்து வந்து போட்டுக்கிட்டாங்க. ஒரு 2 கட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே வந்து ஒரு 1,00,000 ரூபா வந்து இருந்திருக்கும். 1,00,000 ரூபா மனோகருக்கெல்லாம் வந்து ஒரு டம்மி பீஸான ஒரு காசு தான். ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து காசுன்னு பார்க்கும்போது 10 ரூபாயா இருந்தாலும் ஓடுற வண்டியில் இருந்து உருண்டு எடுப்பான்டா அந்த சின்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம மனோகர் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணார். ரொம்பவே வந்து சூப்பர் மனோகர். உங்கள் ஆக்டிங் தான் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தான் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு வந்து அப்படியே பேயாடி விட்டுட்டீங்களே. அப்படியே வந்து என்னென்ன பேசணுமோ என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் என்னென்ன பேசணுன்றதை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆக்டிங் வந்து பண்ணீங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஒரு ஜீனியஸ் சூனியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஓகேங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து ஓகே. எப்படியோ வந்து ரிப்போர்ட்டையும் வந்து கையில் வந்து எடுத்துக்கிட்டீங்க. அதை வந்து நம்ம மல்லி கையிலையும் வந்து கொடுத்தாச்சு. மல்லி வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு வந்து யார் கையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மல்லி வந்து மக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி வந்து மக்கு கிடையாதுடி, நீங்கள் தான் வந்து மக்கு சாம்பிராணியாக இருந்துட்டு நீங்கள் வந்து மல்லி வந்து மக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? சரி, ஓகே. உனக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு எகத்தால் இருந்தாலுமே வந்து சரி, நீ வந்து ஒன்றும் வந்து ஆணியெல்லாம் வந்து பிடுங்க முடியாது. இப்போ வந்து மல்லி வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு வந்து யார்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தேவசேனா கையில் வந்து கொடுத்தாச்சு. தேவசேனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தது வா சூப்பர், இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸில் வந்து நம்ம தான் வந்து வெற்றி வந்து பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனாவும் வந்து சொல்லியாச்சு. இது மட்டும் பத்தாது, இன்னும் வந்து நமக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நீ உன்னால் மட்டும்தான் மல்லி வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து சொன்னதும், இன்னும் என்ன பண்ணணும் மேடம் சொல்லுங்கள், நான் வந்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து நான் லாஸ்ட் வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அரவிந்த் வந்து அழகாக வந்து ஸ்கெட்சை வந்து போட்டு கொடுத்துட்டாருங்க. அந்த ஸ்கெட்ச் மூலிமா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே சூப்பராக சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து கூட்டுட்டு போய் நம்ம ரஞ்சிதாவை அப்படியே வந்து பக்குவமாக அவகிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் வந்து வெளியே வந்து வாங்க போகிறாங்க. என்னென்ன பேசினாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து நைஸாக வந்து உருவி சைஸாக வந்து மூவ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது. அதை வந்து எப்படியுமே வந்து நம்ம அரவிந்த் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்து முடிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரவிந்துக்கு வந்து ரஞ்சிதா வந்து அடிமை ஆகிட்டாங்க. ஏன்னா கோட்டீஸ்வரனுடைய பையன் இல்லை. அதனால் என்ன சொன்னாலே வந்து நம்பக்கூடிய ஆள் வந்து நம்ம ரஞ்சிதாவை வந்து இப்போ வந்து மாறிட்டாங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மல்லி. உங்கள் பக்கம்தான் வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்பு வந்து கொடுக்க போகுது. விஜய் வந்து இந்த கொலையை வந்து பண்ணல, ரேணுகா வந்து ஆக்சிடென்ட் மூலிமா தான் வந்து இறந்தாங்க, விஜய் வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீர்ப்பு வந்து வரப்போகுது. அது மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு டன் டன் டர்னான் டர்க்கு டக்குன்னு வந்து ஒரு குத்தாட்டத்தை ஒன்று போட்டுருவாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. அந்த குத்தாட்டம் வந்து எப்போ போட போகிறாங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து ஆவலாக இருக்குது. அது வந்து எப்போனாலும் வந்து போட்டே ஆகணும். இப்போ வந்து அந்த குத்தாட்டத்தை வந்து போட்டால் தான் வந்து வேலைக்கே ஆகுன்ற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, சூப்பர் மல்லி, நீங்கள் வந்து இன்னும் வந்து கீப் கோயிங், இதே மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியாது. அந்த ராஜேஸ்வரியை வந்து உண்டு இல்லாமல் வந்து பண்ணிடுங்க. அந்த ரஞ்சிதாவுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து ஏன்டி நாயை, உன்னெல்லாம் நான் வந்து லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து நீ நினச்சிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் நான் லவ் பண்ணால் தருதலையாக தாண்டி வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து ரிவெஞ்ச் வந்து எடுக்கணும். அந்த ரிவெஞ்ச் வந்து எடுத்தாங்கன்னா அப்பா இன்னும் சூப்பராக இருக்கும். மஜாவாக இருக்கும். எப்படி மஜாவாக இருக்கும்.
அந்த மஜாவை வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அரவிந்த் வந்து இந்த காரியத்தை வந்து செய்து வந்து முடிக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.